அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஒரு ஏர் ஷோ இல்ல ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாலோ இந்த விஷயங்களா இருந்தா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். அதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா செப்பரேட் லேன் ஃபார் எமர்ஜென்சி. செப்பரேட் லேன் விஐபி மட்டும் கிடையாதுங்க, எமர்ஜென்சிக்கு ஒரு செப்பரேட் லேன் இருந்தா நல்லா இருக்கும். ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் ஒரு மெடிக்கல் போஸ்ட் செட்டப் பண்ணிருக்கலாம். 100 மீட்டர்ஸ் நான் பார்க்கல, ஏன்னா 15 லட்சம் பேர் வரும்போது எவ்வளவு மெடிக்கல் போஸ்ட் தேவைப்படுது. எல்லா நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் மெயின் பப்ளிக் ஒரு எல்லா இடத்துல 100 மீட்டருக்கு ஒரு மெடிக்கல் போஸ்ட் எமர்ஜென்சி டீம் வந்து செட் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், ஒரு டேங்க் வச்சு ஒரு டேப் வைக்கிறாங்க, அந்த மாதிரி கூடாது. ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு 50 டேப் 100 டேப் ஃபெசிலிட்டி மாதிரி நிறைய இடத்துல ஒரு 100 மீட்டர்ஸ் வச்சிருக்கணும். அப்பதான் நிறைய பேர் வந்து அந்த வாட்டர் பிடிக்கிறது ஈஸியா இருக்கும். ஒரு டேங்க் வச்சு ஒரு டேப் வச்சு அதுல 100 பேர் மோதத்துக்கும் நிறைய டேப் கொடுத்து நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் பிஸ்கெட் இந்த மாதிரி எந்த விஷயம் அரேஞ்ச் பண்ண ஃப்ரீயா கொடுக்கணும்னு சொல்லுங்க. ஏர் ஆம்புலன்ஸ் மஸ்ட்ங்க. சோ இந்த மாதிரி மாஸ் பீப்புள் வர இடத்துல ஒரே ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் நான் பார்க்கல. ஏர் ஆம்புலன்ஸ் இருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன் டக்குனு பேஷண்ட் ஏர் லிஃப்ட் பண்ணி நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போக முடியும். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏர் ஷோல ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் கூட இல்லாதது வந்து வருத்தமான ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் சிஸ்டம், அந்த விஐபிஸ்க்குலாம் டென்ட் போட்டுருந்தாங்க. பப்ளிக்கும் ஓரமாக டென்ட் போட்டுருந்தாங்கன்னா ஸோ யாரெல்லாம் கூட கொண்டு வரல அவங்க டென்ட் கீழே உட்காந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், சப்போஸ் சென்ட்ரல் ஆர் பாரிஸ்